சென்னையில் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டதைக் கண்டித்து தமிழ்நாடு நகராட்சி, மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒருங்கிணைப்பு குழு மதுரையில் ஆர்ப்பாட்டம். சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் கடந்த 13 நாட்களாக போராட்டம் நடத்தி வந்த நிலையில் புதன்கிழமை நள்ளிரவில் போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டனர். இதனைக் கண்டித்தும் போராட்டம் நடத்தி வரும் தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாகவும் மதுரையில் தமிழ்நாடு நகராட்சி, மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மதுரை மாநகராட்சி அண்ணா மாளிகை வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு நகராட்சி, மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒருங்கிணைப்பு குழு துணை பொதுச் செயலாளர் மகுடீஸ்வரன் தலைமை வகித்தார். தமிழ்நாடு நகராட்சி, மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒருங்கிணைப்பு குழு துணைத் தலைவர் பஞ்சவர்ணம் வரவேற்புரையாற்றினார். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட செயலாளர் சந்திரபோஸ் துவக்க உரையாற்றினார். மாநிலச் செயலாளர் நீதிராஜா சிறப்புரையாற்றினார். கிழக்கு வட்டக்கிளை தலைவர் ஆனந்தவள்ளி, மாவட்ட மகளிர் துணைக்குழு அமைப்பாளர் ரம்யா, தமிழ்நாடு பொதுப்பணித்துறை கணக்கு மற்றும் ஆட்சிப்பணியாளர் சங்க மாவட்டச் செயலாளர் ராஜா, தமிழ்நாடு புள்ளியியல் துறை மற்றும் சார்நிலை அலுவலர் சங்க மாநில துணைத் தலைவர் நடராஜன், இந்து சமய அறநிலையத்துறை அருண், மாவட்ட பொருளாளர் பரமசிவன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்க மாவட்ட தலைவர் தமிழ் நிறைவுரையாற்றினார். தமிழ்நாடு நகராட்சி, மாநகராட்சி அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் ஒருங்கிணைப்பு குழு பாண்டி நன்றி உரையாற்றினார். மேலும் ஆர்ப்பாட்டத்தில் சிவகுரும்பன், பிரேமலதா, சிவபாலன், குணாளன், நாகராஜ், சகாய சாந்தி, வெங்கடேஸ்வரி உட்பட மாநில, மாவட்ட, வட்டக்கிளை நிர்வாகிகள் மற்றும் துறைவாரிச்சங்க, தோழமைச்சங்க நிர்வாகிகள், முன்னணி ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கம், அகில இந்திய மாநில அரசு ஊழியர் சம்மேளனம், வெல்லட்டும் சிறக்கட்டும், வெல்லட்டும் சிறக்கட்டும். சென்னை மாநகராட்சி, தூய்மை பணியாளருக்கு ஆதரவு ஆர்ப்பாட்டம், வெல்லட்டும் சிறக்கட்டும். தமிழக அரசே, தமிழக அரசே, நிறைவேற்று நிறைவேற்று கேட்டதான வாக்குறுதி. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.